என்னடி கோவமா இருக்கு? எங்க போயிட்டு வர? எங்க அம்மாக்கு உடம்பு முடியலக்கா, அதான் போய் பார்த்துட்டு வரேன். இக்கா, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. என் நாத்தனார்காரி வந்து பாடா படுத்தி எடுக்கிறா. என்னமோ அவ நாத்தனாருக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்காளாம், சித்திமவ. அவளை இவருக்கு ரெண்டாம் தரமா கட்டி வைக்கணும்னு இப்ப பேசிக்கிட்டு அலையறாக்கா. எம்படி திமிரு இருந்தா இப்படி பேசுவா? அதுவும் என் காது பட கேட்ட உடனே எனக்கு எம்பட்டு கோவம் வந்துச்சு தெரியுமா? என்னடி சொல்ற? அந்த முதிவிய சுமைய விட்ட அப்படியே தலையில ஏறி மிதி மிதின்னு மிதிச்சிருக்க வேண்டியதானே? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவா? நீ வாய் பேச மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆத்தாடும் மவளும் இந்த ஆட்டம் போடுறாள்வோ. முதல்ல உன் மாமியா தலையில கல்ல தூக்கி போடு, அப்பதான் நிம்மதி. நீ ஏதாவது கொடுத்தா உன் பக்கமும், மவ ரெண்டு வார்த்தை இழிச்சு பேசின உடனே மவ பக்கமும் அப்படியே பேசிக்கிட்டு அடையிறா. ஒரே வார்த்தையில நிலையா இருக்கணும்னு தெரியாது அவளுக்கு. எல்லாம் என் நேரக்கா. இவங்களுக்கு கீழே உள்ள ஜாதியில பிறந்ததுனால தானே என்னை இந்த பேச்சு பேசுறாங்க. அதே மேல உள்ள ஜாதியில பிறந்திருந்தா இவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். என்னை எதுவும் கண்டிருக்க மாட்டாங்க. ஆனா மேல ஜாதியில இருந்து வர்றவ இவங்கள போட்டு மிதிப்பாங்கிறது ஏன் மறந்து போயிருதோ தெரியல. என்னடி பேசுற? இந்த காலத்துல ஜாதியாது மண்ணாங்கட்டியாது. அறிவு கட்டத்தனமா இப்படி ஒளறிக்கிட்டால இது உன் மாமியா? இங்க பாரு, நீனா கண்டு அவளுக்கு விழுந்து விழுந்து பாடு பாக்குற. நின்னு நிக்காம ஓயாம எல்லா வேலையும் செய்யற. அவளை தங்கமா தாங்குற. இதுக்கு மேல அவளுக்கு என்ன வேணும்? இப்ப வந்திருக்க மருமவளுலாம் அப்படியா இருக்கா? எப்ப குடும்பத்தை பிரிக்கலான்னு பிரிச்சுட்டு ஓடுறாளுவோ, அது புரிய மாட்டேங்க அவளுக்கு. எனக்கு புரியுது. யாருக்கிட்ட போய் சொல்ல? எங்க அம்மா வேற படுக்கையில கிடக்கு, உடம்பு முடியாம. அதுகிட்ட போய் இதை சொல்லவா முடியும்? அதான் ஒன்றும் சொல்லாம எட்டி பார்த்துட்டு வரேன். அதுக்கு என் முகத்தை பார்த்தே வேதனை புரிஞ்சிருக்கும். ஏண்டி இப்படி இருக்க? என்னாச்சு? மாப்பிள்ளை ஒன்று தங்கமா தாங்குவாரு, ஏதாவது சொன்னாரான்னு கேட்டுச்சு. நான் மாப்பிள்ளை என்னம்மா சொல்ல போறாரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைன்னு சமாளிச்சிட்டேன். ஆனாலும் அழுக முட்டிக்கிட்டு வருது. மனசுக்குள்ள உள்ள வேதனைய யாருக்கிட்டையாவது சொல்லணும்ல. அதான் இந்த பக்கமா உன்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தேன். என் மகன் வேற தொலைச்சி கேட்குறான், ஏம்மா 2 நாளா முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சிருக்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. அந்த பையட்ட சொல்ல முடியுமா? அவனே புசுக்குன்னு படக்குன்னு ஏதாவது கேட்டுப்படுவான். அவன் கிளவின்னு கூட பார்க்க மாட்டான். அப்படி ஆளுந்தா சரி, அவன் பட்டு பட்டுன்னு கேக்குறான்னு கொஞ்சம் பயமாது இருக்கும். அது என்னமோ உண்மைதாங்க்கா. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எங்க மாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசணும்னு தான் எந்திரிச்சு போனேன். அதுக்குள்ளேயும் என் வீட்டுக்காரர் முகத்தை பார்த்த உடனே அவருக்காக ஒன்றும் பேசல. எல்லா கோபத்தையும் அவர் மேலேயே கொட்டி தீர்த்துட்டேன். சரி விடு, வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். எங்கிட்டு போக போகுது? உன் புருஷன் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு. அதை விட உனக்கு வேற என்ன வேணும்? எதை நினைச்சும் வருத்தப்படாத. நாங்களாம் அக்கம் பக்கம் இருக்கோம்ல, ஏதாவது ஒண்ணுனா கேட்காம விட்டுருவோமா? சரிக்கா, அப்ப நான் வரேன். அவர் வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பையன் வேற என்னை காணலனா தேடுன்னு தேடுவான். கவலைப்படாத, நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன், சரியா? சரிக்கா. நான் வேணா கூட கொண்டாந்து உன்னை விட்டுட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காட்டுலயும் மேட்டுலயும் வளர்ந்து தெரிஞ்சவளுக்கு என்ன பயம்? நான் போயிட்டு வரேன்க்கா. சரி டி. பாவி சண்டாடியே, என்ன பாடுபடுத்துறாளுவோ. எனக்குதான் இந்த சாதி ஓயுமோ தெரியல. மனுஷன் செத்தப்புறதான் எல்லாம் மாறும் போல. என்னத்த செய்ய, இந்த பாடுபடுத்தி எடுக்காளுவோ ஆத்தாளும் மவளும் சேர்ந்துக்கிட்டு. நாளைக்கு போய் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும், அப்பதான் அடங்குவழுவோ. இந்த வீட்ல என்னமோ நடந்திருக்கு. இல்லனா அப்பா கூட போன அம்மா நேரா வீட்டுக்கு தானே வரும். பங்கஜாச்ச பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சுனா ஏதோ காரணம் இருக்கு. அப்பா கிட்ட சொல்ல முடியாம பங்கஜாச்ச கிட்ட சொல்லலாம்னு போயிருக்கு. அப்போ இந்த கிழவி ஏதோ பாடா பட்டிருக்கா. நேத்து அத்தக்காரி வந்தாங்க, உடனே தூரம் சேர்ந்துக்கிட்டு அம்மா என்னமோ பாடா பட்டிருக்கோ. உடனே இன்னைக்கு இந்த கிழவிக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. இல்ல உங்க ஆத்தாக்காரி இன்னும் வராம என்ன பண்ணுதா? உங்க ஆத்தாக்காரி கூட போன என் மாவே வந்துட்டான். இவ எங்க வீடு வீடா கதை பேச போயிருக்காளோ தெரியலையே. இங்க பாருல, அவ பண்ற எதுவும் சரியில்லை. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ வரட்டும், இன்னைக்கு இருக்கு. என் மவன் கிட்ட போய் கேட்டா பங்கஜ வீட்டுக்கு போனாலாமே. பங்கஜ வீட்டுக்கு இந்த அர்த்த ராத்திரியில அவ வீட்டுக்கு என்ன சொல்லி? இப்போ உனக்கு பிரச்சனை அதான், அப்படித்தானே? நீ
பண்ணிருப்பா. அதுதான் பிரச்சனையே. என்ன பண்ணுனா ஏது பண்ணுனானே இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லபடியா இல்லையா? அட பாவி பேல, நான் ஒண்ணு கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? ஏலே திமிரு பிடிச்சவனே, என்னல பேசுற? ஏமாவா சும்மா வந்தா அதுக்காக அவ ஏதாவது பேசுவான்னு அர்த்தமா? அவ பேசாடி செவனேன்னு வந்துட்டு செவனேன்னு போயிட்டா. அவளுக்கு இதுக்கும் என்ன பிரச்சனை? ஓ, உன் மவ செவனேன்னு வந்துட்டு செவனேன்னு போயிட்டா. அண்டா எங்க அம்மா வந்திருக்கல, இப்ப கேக்குறேன் பொருடி. ஐயா சாப்பிட்டியா? இம்மோ, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. இப்ப நீ பங்கஜம் ஆட்சி வீட்டுக்கு போனதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதுவும் இல்லாம நேத்து அத்தையும் இவளும் சேர்ந்துக்கிட்டு உன்னை ஏதாவது மனசு சங்கடப்படியா பேசிருக்காங்க, அப்படித்தானே? இப்ப உண்மையை சொல்லப்படியா இல்லையா? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியணும். சொல்லுமா. நம்ம தை சொல்லு, என்ன பிரச்சனை நீ சொல்லு. ஏனா ஓ மவன் பெரிய ஹைகோர்ட் சர்ச்சு பாரு, கேள்வி கேட்க வந்துட்டான். கேள்வி நானும் என் மவளும் சேர்ந்துக்கிட்டு உன்னை பேசணும்னு சொல்லு. ஆமா தாயி, என்னன்னு சொல்லு. நீ ஊர் சுத்திட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. நானும் என் மவளும் சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்தணும்னு இந்த சின்ன பயவுல சொல்லுது. என்கிட்ட திமிரு இருந்தா அப்படி சொல்லுவான். பங்கச்சத்துக்கிட்ட போய் ஆவலாதிசன் எல்லாம் போனியா? எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? ஒண்ணு இல்லாத விஷயத்த இப்படி பெருசுப்படுத்துவியோ? ஏ மவ, இந்த வீட்டுக்கு வருது உனக்கு பொறுக்க மாட்டுக்கு. உன் மவன் பெரிய ஹைகோர்ட் சர்ச்சு பாரு, கேள்வி கேட்க வந்துட்டான். கேள்வி என்ன இருக்கு சொல்றதுக்கு? தைரியமா பேசுதுன்னு இப்ப என்ன ஏதுன்னு சொல்லு. நான் ஹைகோர்ட் சர்ச்சா இல்லையானு இவளுக்கு காட்டுறேன். என்னன்னு சொல்லுமா. நேத்து உங்க மகளும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உங்க மவ என்ன சொன்னா? எல்லாம் என் காதுல விழுந்துச்சு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் பொறுமையா தான் இருக்கேன். சொல்லணுமா இப்போ? என் மவ என்னத்த சொல்லிருப்பா? சும்மா எதையாவது கற்பனை கட்டிக்கிட்டு அவ மேல பழிய போடாத. நான் எதுக்கு பழிய போடுறேன்? எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. அவ அங்க இருந்து இங்க வந்துகிட்டு 2ஆம் தரமா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவன் கோவப்படுவான், அவன்கிட்ட பொறுமையா பேசணும் அப்படி இப்படின்னு தாஜா பண்றீங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அவ நாத்தனார் கரியோட சித்தப்பா மவளா சித்தி மவளா என்னமோ சொன்னால கவிதாவாம, அவளை அண்ணனுக்கு கட்டி வைப்போம், காரு பங்களான்னு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாளா இல்லையா? சொல்லுங்க. அதான பார்த்தேன். ஊமா ஊட கெடுக்கும், படிச்சாலி வீட்டை கெடுக்கும்னு இம்போட்டு வேலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி என்ன பேச்சு பேசுற? நீயும் உன் மவனும் சேர்ந்து இவ்வளவு பேச்சு பேசினா யாருக்கு தான் மனசு சங்கடப்படாது? அதனாலதான் எங்க அம்மா மனசு கொடுக்க முடியாம பங்கஜாச்சி வீட்டுக்கு போயிருக்கு. ஆனா நீ என்ன சொன்ன? என்ன பார்த்து ஹைகோர்ட் சர்ச்சி கேள்வி கேட்டு கிழிச்சிருவானா சொல்ற? போடு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் மேலையும் உன் மாமா மேலையும் நானும் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி போடுறோம். சாதி சாதி குருவி கட்சின்னு 2 இடம் பேசுறாவோ, ஜாதியை சுட்டி காட்டுறாவோ, அதுவும் இல்லாம கீழ் ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாவோ, வரதட்சணை கேட்கறாவோன்னு கேஸ் போடுறமா இல்லையான்னு பாரு. இல்ல, நான் எப்ப வரதட்சணை கேட்டேன்? அப்படி கேட்டாலும் இவ வீட்ல என்னத்தை கொடுப்பாவோ? சும்மா எதையாவது சொல்லாதல, எனக்கே பயமா இருக்கு. காலெல்லாம் நடுங்குது. ஓ, கால் நடுங்குற ஆளுதான் இப்படி வேலையும் பாக்குறியா? உன் மவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து நீ பல்ல காட்டி பேசும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதோ வேலை பார்த்திருக்கன்னு. இப்பதானே புரியுது. அதுவும் எங்க அம்மாவை இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்கிய, அப்படித்தானே? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே உன் மவ இந்த வீட்டு வாசல்ல மிதிச்சா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கறதுதான். ஒழுங்கா புடிஞ்சு நடந்துக்கோ. நீ உள்ள போய் சேலையெல்லாம் மாத்திட்டு குளிச்சிட்டு சாப்பிடுமா. நான் இந்த கிழவிய 4 பேச்சு பேசிட்டு வரேன். சரியில்ல. இல்ல, இம்புட்டு நேரம் பேசுனது பத்தலையா? இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இம்புட்டு இருந்தா எங்க அம்மாவும் அவமானப்படுத்திப்ப. இங்க பாரு, எங்க அம்மாக்கு நாடு கை சுத்தி இருக்கா, எங்க அப்பா இருக்காங்க. ஓ நிலைமை தாண்டி படு மோசமா போயிடுவோம். நாங்க வீட்டை விட்டு வெளியே போனோம்னு வச்சுக்கோ. ஆமா, நாங்க என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம்? இந்த வீடு எங்க அம்மா பேர்ல இருக்கு. நீ தான் வெளியே போகணும். உன்னைய வீட்டை விட்டு புடிச்சி வெளியே தள்ளிட்டோம்னு வச்சுக்கோ. அப்படம் தெரியும் உனக்கு என்ன ஏதுன்னு. உன் மவளை நம்பிதான் நம்பிட்டும் பேசுற. ஒரு நாள் உன் மவன் உன்னை வச்சு சோறு போடுவான்னு சொல்லு பாப்போம். இல்ல ஐயா, ஏதோ தெரியாம ஆசையில பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் பேசாத. ஆமா, பேசும்போதே நல்லா இருக்கு. அப்புறம் ஐயாடி ஆட்டாடிங்கற. இரு, உன்னைய வச்சுக்கறேன். எவ்வளவு இருந்தா இந்த வேலையை பாப்ப. இங்க பாரு, இன்னொரு தடவை உன் மவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி குசும்பு வேலையெல்லாம் பார்த்த, நீ ஸ்டேஷன்ல களி திங்கிறது உறுதிதான். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு களி வேணுமா, ஒழுங்கா சுட சுட சோறு வேணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். தெரியாம பேசி போட்டும்ல, மன்னிச்சிரல. போனா போதுன்னு விடுறேன். இன்னொரு தடவை ஏதாவது பேசி பாரு, அப்பட இருக்கு உனக்கு. பாவி பேவுல என்ன பேச்சு பேசுறான்? என் காலெல்லாம் நடுங்குது.
என் மவனுக்கு கூட இந்த பயம் பயந்ததில்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் மவ தானே. அவ வரட்டும், அவ வாரியில கொண்டு அடிச்சு அவளை விரட்டுறேன். இவளால எனக்கு தான் தொல்லை.